ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் துறவரம். அதில் படித்த ஸ்லோகம் வந்து 26 மற்றும் 27. அதாவது கர்தம முனிவருக்கு வந்து பகவானே குழந்தையாக அவதரித்து விட்டார். கர்தம முனிவரின் மனைவி வந்து தேவகுதி. தேவகுதிக்கும் கர்தமருக்கும் பகவான் கபில வாசுதேவராக அவதரித்தார். கபிலதேவர் 2 கபிலதேவர் இருக்காங்க. ஒரு கபிலதேவர் வந்து நாத்திகர், இன்னொரு கபிலதேவர் பகவானுடைய அவதாரம். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவருடைய உபன்யாசங்களில் இந்த கபிலதேவருடைய வேறுபாட்டை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நாத்திக கபிலருடைய தத்துவம் வேற, கபில வாசுதேவர் பகவான் கபிலதேவன் வாசுதேவன் கபில வாசுதேவன் தேவகுதியின் புதல்வர். அவர் எதுக்காக அவதாரம் பண்ணாரு அப்படிங்கிறத மிக தெளிவாக அழகாக பிரபுபாதர் வேறுபடுத்தி காமிச்சிருக்கார். ஏன்னா பிரபுபாதர் வந்து கபிலதேவர்னு சொல்லும் போதே தேவகுதியின் புதல்வர் தான் சொல்வார். கபிலதேவர் தேவகுதியின் புதல்வர். இன்னொரு கபிலர் நாத்திகர். அதாவது 6 விதமான தத்துவங்கள் இருக்கு. 6 விதமான தத்துவங்கள். இந்த 6 விதமான தத்துவங்களை வந்து வியாசருடைய 6 விதமான சீடர்கள் ஏற்படுத்தினர். அதாவது வியாசதேவர் கிருஷ்ணத்வாபாயன வியாசர். பகவான் வியாசதேவரை அவதரித்து வேதங்களை தொகுத்து தன்னுடைய 6 சீடர்களுக்கு அதை வந்து விவரிக்க சொன்னார். அதை வந்து கமெண்ட்ரி எழுத சொன்னார். கபிலர், கனாதனர், அப்புறம் வந்து பதஞ்சலி, ஜெய்மினி, அப்புறம் அஷ்டவக்ரர், இன்னொருத்தர் கபிலர், கனாதனர், கௌதமர், கபிலர், கனாதனர், அஷ்டவக்ரர், பதஞ்சலி, ஜெய்மினி 6 பேர். இந்த 6 பேரும் வேதங்கள் எடுத்துட்டு போய் அவங்க பார்வையில் 6 விதமான தத்துவங்களை கொடுத்துட்டாங்க. 6 விதமான தத்துவம். சாங்கிய தத்துவம், யோக தத்துவம், கர்ம மீமாம்ச தத்துவம், இந்த மாதிரி 6 தத்துவம். அதில் வந்து சாங்கிய யோகம், ஒருத்தர் வந்து சாங்கிய யோகம், கபிலதேவர் வந்து சாங்கிய யோகத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் வந்து பதஞ்சலி வந்து யோக முறைகளை பற்றி பேசுகிறார், அஷ்டாங்க யோகம். இந்த மாதிரி அவங்க பார்வையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வியாசரை என்ன பண்ணாங்க, இவங்க ஏற்கனவே மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, இவங்க 6 விதமான தத்துவங்களை வேற கொண்டு வந்துட்டாங்களே சொல்லிட்டு வியாசரே வந்து வேதங்களுக்கும் அதுக்கான புராணங்கள், அப்புறம் உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் தொகுத்துட்டு அவரும் திருப்தி அடையலை, வியாசரேவரும் திருப்தி அடையலை. இந்த 6 பேருடைய தத்துவங்களையும் வியாசர் திருப்தி அடையலை, அவருடைய எழுத்துக்கள்லையும் வியாசர் திருப்தி அடையலை. ஏதோ ஒரு மன நிறைவே ஆகலை. 18 புராணங்களை தொகுத்தாரு, 108 உபனிஷதங்களை கொடுத்தாரு, இதிகாசங்கள் இதெல்லாம் செஞ்சாலும் வியாசரே அதிருப்தியாக தான் இருக்கு. ஒரு மன நிறைவடையவில்லை. அப்போதான் சரஸ்வதி ஆற்றங்கரையில் அவருடைய ஆசிரமம்,
நீங்கள் பத்ரிநாத்தில் போனீங்கன்னா பத்ரி ஆசிரமத்தில் மானான்னு ஒரு கிராமம், அதுதான் எண்டு. ஹிமாலயாவில் வந்து இந்தியாவுடைய பார்டர், சைனாவுடைய பார்டர் வந்து மானா. அங்கே வியாசருடைய குகை இருக்கு, சரஸ்வதி ஆற்றங்கரையில், சரஸ்வதி நதிக்கரையில் வியாசருடைய குகை. அங்கே வந்து சரஸ்வதி நதியில் குளிச்சுட்டு வியாசர் உட்காந்து, ஏன் எனக்கு வந்து மன நிறைவே ஆகலை, ஏன் எனக்கு மனம் தெளிவாக மாட்டேங்குது, ஏன் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய குரு, வியாசருடைய குரு வந்து நாரதர் அங்கே வருகிறார். அப்போ நாரதருக்கும் வியாசருக்கும் ஒரு அழகான உரையாடல். அப்போ தான் நாரதர் சொல்கிறாரு, வியாசதேவரே நீங்கள் ரொம்ப அழகாக வேதங்கள்லாம் தொகுத்தீங்க, புராணங்களை தொகுத்தீங்க, உபனிஷத்துக்கெல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்கே எங்கேயுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை முழுமையாக அழகாக வர்ணிக்கவில்லை. நீங்கள் வந்து பல்வேறு வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லியிருக்கீங்க, பல்வேறு யோக முறைகளை பற்றி சொல்லியிருக்கீங்க, அப்புறம் வந்து பலநோக்கு கர்மங்கள் கர்ம காண்டத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, முக்திக்கான பாதை ஞான மார்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, யார் யார் என்னென்ன தர்மங்களை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கீங்க, பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி எழுதியிருக்கீங்க, எப்படி வேத முறைப்படி ஒருவன் தன்னுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்றதுன்னு எழுதியிருக்கீங்க, மோட்சத்தை பற்றி எழுதியிருக்கீங்க. ஆனால் அதுக்கும் மேலே, முக்திக்கும் மேலே உயர்ந்தது பக்தி. மோட்சத்தை விட உயர்ந்தது, முக்தியோட உயர்ந்தது பக்தி. அந்த தூய பக்தி தொண்டை பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களே, அதை சொன்னாதான் உங்களுக்கு முழு திருப்தி அடையும் அப்படின்னு நாரதர் சொன்னார். அப்போதான் வியாசதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் புராணமமலம் பிரேம மருத்துவ மகான். பாகவதம் வந்து ஒரு அற்பழுக்கற்ற உன்னதமான புராணம். பாகவதம் வேற ஒன்றும் இல்லை. பாகவதத்தில் பல்வேறு தேவதை வழிபாட்டை பற்றியோ, பல்வேறு யோக முறைகளை பற்றியோ, பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியோ, முக்தியை பற்றியோலாம் கிடையாது. பாகவதம் தூய பக்தி. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பாகவதம் வந்து தூய பக்தி தொண்டு கொடுக்கும். தூய பக்தி தோன்றினால தான் ஒருத்தர் பகவானை உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் பகவத்கீதையிலும் பகவான் உறுதி செய்கிறார். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால் மட்டும்தான் என்னை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும் பகவான் சொல்றார், வேறு எந்த முறையாலும் அல்ல. பகவத்கீதையில் பகவான் கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருக்கார், ஞான யோகத்தை பற்றி சொல்லியிருக்கார், அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஆனால் ஓரொரு அத்தியாயத்திலையும் பகவான் பக்தி தொண்டை தான் நிலைநாட்டுகிறார். அதனால பக்தினால மட்டும்தான் பகவானை உள்ளவாறு உணர முடியும். அதுதான் பகவத்கீதையும் பறைசாற்றுகின்றது, பாகவதமும் பறைசாற்றுகின்றது. சரி, அப்போ இந்த பக்தி தொண்டு அவ்வளோ உன்னதமானது. அதனால நீங்கள் பக்தி தொண்டை பற்றி எழுதுங்க. சரி, அப்போ அந்த கபில தேவர் வியாசருடைய சீடர் வந்து அவர் ஒரு சாங்கிய தத்துவத்தை சொன்ன நாத்திக கபிலர். அதாவது சாங்கிய தத்துவம்னா என்ன, சாங்கிய தத்துவம் அப்படின்னா என்னது, யாருக்காவது தெரிஞ்சால் கை தூக்கலாம். இதுக்கு முன்னாடி பகவத்கீதையெல்லாம் படிச்சிருப்பீங்களே, வகுப்பில் கேட்டிருக்கலாம். சாங்கிய தத்துவம், சாங்கிய யோகம் என்றால் என்ன? சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும். யார் சரியாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பொங்கல் பரிசு. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், இல்லை சேட் பாக்ஸில் போடலாம். தூங்கிட்டு இருந்தீங்கன்னா முழிச்சுக்கலாம். சாங்கிய தத்துவம் என்றால் என்ன? சீஜா மாதாஜி சொல்லுங்க. அதாவது சாங்கிய தத்துவம்னா என்னன்னா, சாங்கியம் என்றால் எண்ணிக்கை, கவுண்டிங், எண்ணிக்கை. என்னது எண்ணிக்கை? இந்த பிரபஞ்சம் வந்து 24 மூலக்கூறுகளால் படைக்கப்பட்டது. 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம்,
5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடையிற்கின் முக்குணங்கள், இதெல்லாம் சேர்ந்து 24 மூலக்கூறுகள். மனம், புத்தி, அகங்காரம், காலம், இதெல்லாம் 24 மூலக்கூறு சேர்ந்து இதை ஆராய்வது தான் சாங்கிய தத்துவம். சாங்கிய தத்துவம்னா இந்த பஞ்சபூதம் எப்படி தோன்றியது, அதுக்கப்புறம் மனம் எப்படி செயல்படுகிறது, அகங்காரம் எப்படி இயங்குகிறது, இது எங்கிருந்து எப்படி தோன்றியது, இதை ஆராய்வது தான். அப்போ இந்த நாத்திக கபிலர் என்ன பண்ணிட்டாரு, பிரபஞ்ச தத்துவம் வந்து இந்த 24 மூலக்கூறுல ஆனதுன்னு முடிச்சிட்டார். இந்த 24 மூலக்கூறுகள் தான் எல்லாம், அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. பிரபஞ்சமே வந்து இந்த 24 மூலக்கூறு தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணம் என்று அதோடு முடித்து கொண்டவர் நாத்திக கபிலர். ஆனா பகவானுடைய அவதாரம் கபில வாசுதேவர் அந்த 24 மூலக்கூறும் யாரிடமிருந்து தோன்றியது, அவர்தான் சர்வகாரண காரணம். 24 மூலக்கூறு சடனா தானால தோன்றியல, பகவானிடமிருந்து தோன்றியது. அப்ப அந்த பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அப்ப சாங்கிய தத்துவம் எங்க முடியுதுன்னா பக்தி தொண்டுல முடியுது. 24 மூலக்கூறுகளையும் ஆராய்ந்து இந்த 24 மூலக்கூறுகள் யாரிடமிருந்து தோன்றியது, அது பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தோன்றியது. அப்ப அவர்தான் படைப்பின் காரணம், படைப்பின் கர்த்தா, அவரே சர்வ காரண காரணம். அதனால அவரை வழிபட வேண்டும், அவருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அப்ப தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்தவர் கபிலதேவர், தேவகுதியின் புதல்வர். அதனால இங்க கபிலதேவர் கர்தமருக்கும் தேவகுதிக்கும் மகனாக தோன்றுகிறார். கர்தம மகரிஷி ஒரு பிரம்மச்சாரியார், துறவியா இருந்தார். தேவகுதி இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஸ்வயம்புவ மனுவுடைய மகள், பெரிய சக்கரவர்த்தி. மனு மனிதகுல தந்தை, ஸ்வயம்புவ மனு வந்து மனிதகுல தந்தை. அந்த ஸ்வயம்புவ மனுவுடைய மகள், அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தந்தையார் வரன் தேடுகிறார். இங்கே கர்தமரும் தவம் செய்து கொண்டு தான் இல்லற வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஒரு பக்கம் காட்டுல கர்தமர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து கிரகஸ்தாசிரமம் போகிறதுக்கு தயாராயிட்டார். இனி ஒரு பக்கம் மனுவுடைய மகள், ஸ்வயம்பூமனுடைய மகள் தேவகுதிக்கு ஒரு நல்ல கணவர் வேண்டும் என்று தந்தையார் தேடுகிறார். இப்போ பெரும்பாலும் பெண்கள் என்ன ஆசைப்படுவாங்க, நல்ல செல்வந்தரை கல்யாணம் செய்ய வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு பெரும்பாலும் இந்த ஜட உலகத்தில் திருமணம்ங்கிறது எதை வச்சு இப்போ நிச்சயிக்கப்படுது. இன்னைக்கு திருமணம் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கே வேலை பார்க்குறாரு, சொந்த வீடு வச்சிருக்கிறாரா, எவ்வளோ கார் வச்சிருக்காரு, பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சிருக்காரு, எவ்வளோ குணம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. குணம் தேவையில்லை, நல்ல பழக்கங்கள் இருக்கா அதை பற்றி கவலை இல்லை. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டா, அது இருந்தால் தான் பயமே. ஆன்மீகத்தில் நாட்டமா, ஐயோ வேண்டாம், எங்கேயாவது சாமியாராக போயிடுவாரோ அப்படின்னு பௌதிகத்தில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கான மாப்பிள்ளையை தான் தேடுறாங்க. சரி, இந்த மாப்பிள்ளை வீட்டார் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு அழகாக இருக்கின்றாளா, நல்ல சிவப்பாக இருக்கின்றாளா, நல்ல மூக்கும் மொழியும் லட்சணமாக இருக்கின்றாளா, இதைத்தான் பார்க்க. அந்த பொண்ணுக்கு இறை உணர்வு இருக்கின்றதா, நல்ல பக்தி செய்யக்கூடியவங்களா, நம்முடைய வேத கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றக்கூடிய ஒரு எளிமையான பெண்ணாக இருக்கின்றாளா, இதையெல்லாம் பார்க்க. அதனால இன்னைக்கு நடக்கிற திருமணம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலையா நீ வேலையை பார்த்துக்கோ, நான் ஏன் வேலையை பார்த்துக்கோ. விவாகம் ரத்து. விவாகம் ரத்துங்கிறது நம்ம சம்பிரதாயம், நம்முடைய இதிலே கிடையாது, வேத கலாச்சாரத்திலே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதை சர்வசாதாரணமாக இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சரித்திரம், தேவகுதியின் சரித்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான பாடம். தேவகுதி யாரை கணவராக தேர்ந்தெடுத்தால், ஒரு தவம் செய்யக்கூடிய
ஒரு சாது. ஏன்னா இந்த சாது வந்து இறைவனுடைய சிந்தனையில் இருக்கின்றார், தர்மத்தை பின்பற்றுகின்றார். இவரை நான் திருமணம் செய்து கொண்டால் இவருக்கு சேவை செய்வதன் மூலமாகவே நான் பகவானுடைய ராஜ்யத்தை அடைந்து விடுவேன். பார்த்தீங்களா? அதனாலதான் வந்து சாஸ்திரம் சொல்லுது, கணவன் செய்யக்கூடிய புண்ணியங்கள்ல 50% மனைவிக்கு போயிடும். ஆனா பாவம் போகாது. பாவம் கணவன் தான் அனுபவிக்கணும். கணவன் பண்ற பாவத்தை கணவன் தான் அனுபவிக்கணும். புண்ணியம் மனைவிக்கு போகும். அதே சமயம் மனைவி செய்யற பாவம் கணவனுக்கு போகாது. சாரி, மனைவி செய்யற புண்ணிய கணவனுக்கு போகாது, பாவம் கணவனுக்கு போகும். மனைவி பாவம் செஞ்சா கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா புண்ணிய பலன் கணவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலதான் கணவனாக இருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 5 மிகப்பெரிய பொறுப்பு. ஆன்மீக குருவாக இருப்பது, பெற்றோராக இருப்பது, தந்தையாக இருப்பது, கணவனாக இருப்பது, தேவதையாக இருப்பது. ஏன்னா இவங்க எல்லாருமே பெரும்பாலான மக்கள் பின்பற்றுவாங்க. ஆன்மீக குருவை சீடர்கள் பின்பற்றுவாங்க, பெற்றோரை பிள்ளைகள் பின்பற்றுவாங்க, கணவனை மனைவி பின்பற்றுவாள், தந்தையை பிள்ளைகள் பின்பற்றுவாங்க, அதுக்கப்புறம் தேவர்களை பொதுஜனங்க வழிபடுவாங்க. அப்போ வந்து வெகுஜனங்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க. அதனால தான் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்தில் ரிஷபதேவர் சொல்றாரு, உனக்கு அந்த தகுதி இருந்தால் பொறுப்பேற்றுக்கொள், தகுதி இல்லை ஏற்றுக்கொள்ளாதே. நீ வந்து ஆயிரக்கணக்கான சீடர்களை ஆன்மீகத்தில் வழிநடத்த முடியும் என்றால் நீ சீடர்களை ஏற்றுக்கொள், நீ குருவா இருக்கலாம். ஒரு பெண்ணை நல்ல மனைவியாக பராமரிக்க முடியும் என்றால் நீ கணவனாக இருக்கலாம். பிள்ளைகளை நன்றாக பராமரிக்க முடியும் என்றால் நீ பெற்றோராக இருக்கலாம். இந்த மாதிரி அந்த தகுதி இல்லைன்னா ஏற்றுக்கூடாது. கலியுகத்தில் யாருக்குமே பயிற்சி இல்லாதனால, தகுதி இல்லாதனால சண்டை போட்டுக்கிறாங்க. கணவன் மனைக்குள்ள சண்டை, குரு சீடர்களுக்குள்ள வந்து அந்யோன்யம் கிடையாது. குருவை சீடர்கள் ஏமாற்றுகிறார்கள், பேரவாக பின்பற்றுகிறார்கள், குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில்லை, அவர் ஒரு சாதாரண மனிதனாக கருதுகின்றார்கள். இதெல்லாம் நடக்குது இல்லையா? பயிற்சி இல்லை. சரி, தேவகுதியோடைய கதைக்கு வரும். தேவகுதி கர்தமரை தன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் எப்படி இருந்தாங்க? இவருக்கு தான் ஆசிரமம் குடிசையில் இருக்கிறாரு. கர்தமர் வந்து குடிசையில் இருக்கிறார். தேவகுதி ஒரு மனுவுடைய மகள், இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி மனுவுடைய மகள். அப்போ நீங்கள் எங்கள் வீட்டோட வந்து கணவனாக இருந்துக்கங்க, எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துக்கன்னு கூப்பிடல. தேவகதியும் அவங்க அப்பாவும், ஓ கர்தம் முனிவரே, நீங்கள் ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க, பிக்ஷை எடுத்து வாழ்கிறீங்க, துறவர வாழ்க்கையில் இருக்கீங்க, பேசாமல் என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய அரண்மனைக்கு வந்துருங்க அப்படி சொல்லலை. தேவகுதி மாறாக என்ன செய்தால், அரண்மனை வாழ்க்கையை விட்டு கர்தமரை திருமணம் செய்து கொண்டு அவருடைய குடிசையில வந்து வாழ்ற. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான துறவு. எப்படி அவங்களுக்கு வந்து ராஜ்யத்து மேல பற்றுதல் இல்லை, தன்னுடைய நான் ஒரு ராஜகுமாரி, நான் இளவரசி அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. கர்தமரை நான் திருமணம் செய்து கொண்டு அவருக்கு சேவை செய்து நான் வந்து இறைவனடி சேர வேண்டும் என்று தேவகுதியானவள் கர்தமரை தன் கணவராக ஏற்றுக்கொண்டார். அப்புறம் சும்மா இல்ல, 24 மணி நேரம் சேவை செய்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கலியுகத்தில் கணவனும் ராமர் மாதிரி இல்லை, மனைவியும் சீதை மாதிரி இல்லை. பெரும்பாலும் கணவன் தர்மத்தை பின்பற்றக்கூடியவன், சீதாதேவி பதிவிரதை, கணவனுக்கு பணிவிடை செய்பவள். ராமர் எங்க இருக்கிறாரோ அதோ அயோத்தியான்னு. இன்னைக்கெல்லாம் அப்படி இருப்பாங்களா? கலியுகத்தில் கணவர் வந்து அரபு நாட்டில் வேலை பார்க்குறாரு, வெயில்ல மனைவி கூப்பிடுறாரு, நீ என் கூட வந்துடுறியா? ஐயோ நான் வரமாட்டேன், நான் வேணா எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, லீவில் மீட் பண்ணலாம்னு அனுப்பிச்சு வச்சுருவாங்க இல்லையா? கலியுகத்தில் அவ்வளவுதான் அந்யோன்யம். ரைட். அப்போ என்ன நடந்தது? தேவகுதியானவள் இரவு பகலாக சேவை செய்து கொண்டிருக்கிறார். கணவன் தன்னை பராமரிப்பதே மறந்து விட்டார்.
தேவகூதி என்ன பண்ணாங்க? தன்னை பராமரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பணிவிடை செய்கிறார். கணவரும் பகவத் சேவையில் முழுமையாக ஈடுபடுகிறார். இதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கை. உண்மையான இல்லற வாழ்க்கை என்னது? கணவர் பகவானுடைய பக்தனாக இருக்கின்றார், மனைவியானவள் கணவருக்கு பணிவிடை செய்கிறார். இது மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. இல்லற வாழ்க்கைனா கணவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மனைவி உதவி செய்வது, மனைவியுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு கணவன் உதவி செய்வது. இதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கை. அங்க 2 பேருக்கு நடுவில் கிருஷ்ணர் தான் நாயகனாக இருக்கிறார், நடுநாயகன். 2 பேருக்கு நடுவில் யார் ஹீரோவா இருக்கா? கிருஷ்ணர் தான். அதனால அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது, பொய்யகங்காரம் ஈகோ கிடையாது. நீ பெரியவளா நான் பெரியவனா? தேவகூதி என்னைக்காவது நினச்சிருப்பாங்களா? கர்தமரை பார்த்து போய் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, குடிசையில் வாழ்ந்தவர், போனா போட்டு நான் வாழ்க்கை கொடுத்தேன், நான் யாருடைய பொண்ணு? ஸ்வயம்பூமணியோட பொண்ணு, அப்படிலாம் இன்னைக்காக பேசியிருப்பாங்களா? ஒரு நாளும் பேசியதில்லை, சிந்தித்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, பயங்கரமாக சண்டை போட்டுக்குவோம். நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. உங்கள் எல்லாருக்கும் வீட்டில் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து வைப்பாங்க, இன்விடேஷன், மேரேஜ் இன்விடேஷன். அதில் மாப்பிள்ளையை விட யார் அதிகமாக படிச்சிருக்காங்க? மாப்பிள்ளை அதிகமாக படிச்சிருக்காரா, பொண்ணு அதிகமாக படிச்சிருக்காங்கன்னு பாரு, செக் பண்ணி பாரு. ஒரு 10 இன்விடேஷனில் செக் பண்ணுங்க, மாப்பிள்ளை அதிகமாக படிச்சிருக்காரா, பொண்ணு அதிகமாக படிச்சிருக்காரு? மாப்பிள்ளையை விட பொண்ணு தான் அதிகமாக படிச்சிருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன். அதில் நான் இதை செஞ்சா நீ அதை செய்யணும். ஸோ மெனி கண்டிஷன்ஸ், நிறைய கண்டிஷன், ஈகோ, ஒரு ஃபைட்டு. நான் தான் குழந்தைய பார்த்துக்கணுமா, நீ பார்த்துக்க மாட்டியா, அதுக்கு ஒரு ஆயாவை போட்டுடலாமா? ஸோ மெனி திங்ஸ். கலியுகத்தில் எவ்வளோ நடக்குது. சரி, தேவகூதி என்ன பண்ணாங்க? தன்னை பராமரிப்பதை மறந்து தன் கணவனுக்கு பணிவிடை செய்து, ஆசிரமத்தை கூட்டி மெழுகி சுத்தம் செய்து, பிரசாதம் தயார் செய்து, அடியார்களுக்கு சேவை செய்து அப்படியே மெலிந்து விட்டாள். அந்த ராஜகுமாரியுடைய சரீரம் சேவை செய்து செய்து மெலிந்து விட்டது. ஒரு நாள் கர்தமர் பார்க்குறாரு, அடடா, இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணி எவ்வளோ பணிவிடை செய்கின்றாள், இவளை நான் ஒரு நாளும் சந்தோஷம் செய்ததில்லை. கணவனுடைய டியூட்டி மனைவியை திருப்தியாக வைத்துக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாக வைத்துக்கணும், கவலையெல்லாம் பார்த்துக்கணும், அழாமல் பார்த்துக்கணும். சரி, அப்போ கணவர் நினைக்கிறாரு, ஓ, என் மனைவி இவ்வளோ அழகாக சேவை பண்ணி கொண்டிருக்கிறாள், அவளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஸோ ஒரு நாள் கர்தமர் சொல்கிறாரு, தேவகூதி, உனக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணும் கேளு, நீ இவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன், நான் உனக்கு ஒன்றுமே செஞ்சதில்லையே. இங்கே வீட்டில் கணவன் மனைவி அப்படி கிடையாது. கணவன் சொல்லுவான், நான் கல்யாணம் பண்ணதே, நான் என்ன சுகத்தை கண்டு நான் என்ன பண்ணேன். அந்த அம்மா சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிது. இதே தான் பேசிக்கிட்டு இருப்பான் காலங்காலமாக. ஆனால் கர்தமர் சொன்னார், நான் உனக்கு ஏதாவது தரணும். அப்போ ஒரு பெண் எப்போ முழுமை அடைகிறாள்? தாய்மை அடையும். ஒரு கல்யாணான பொண்ணு தாய்மை அடைந்தால் முழுமை அடையதாக உணர்கிறாள். அப்போ சொன்னாங்க, எனக்கு குழந்தை வேணும். அப்போ கர்தமர் தேவகூதிக்கு அழகான 9 பெண் குழந்தைகள், அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை. இது மட்டும் இல்லை, கர்தமர் தன் யோக சித்தினால தேவகூதியை ஒரு பறக்கும் விமானத்தில், அதாவது பறக்கும் சிட்டி, ஃப்ளையிங் சிட்டி, ஒரு நகரமே பறக்குது. இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் அதை புரிஞ்சிக்கவே முடியாது, சொன்னால் நம்ம ஏதோ கதை சொல்கிறோன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் பாகவதத்தில் இருக்குது, எப்படி கர்தமருடைய பறக்கும் நகரத்தை உருவாக்குனார். அந்த சிட்டியே பறந்து போகுது. அதில் பெரிய பெரிய அரண்மனைகள், தங்கம், வைரம், வைடூரியம், விலை மதிக்க முடியாத பொருட்களால் செய்யப்பட்ட அரண்மனைகள், பல ஆயிரம் பணிப்பெண்கள், சேவகர்கள். தேவகூதி ஒரு அழகான குளத்தில் போய் குளிக்க வச்சு, அப்படி அவங்க உருக்கிய பொன்னிறத்தில் போல வெளியே வர. அதுக்கப்புறம் எல்லா கிரகத்தையும் சுற்றி காமிக்கிறார் தேவகூதி. ஒரு டூர் கூட்டிகிட்டு போனார். மனைவி எங்கேயுமே போனதில்லை, கல்யாணம் பண்ணதிலிருந்து எங்கேயுமே போனதில்லை, எந்த டிமாண்டும் வச்சதில்லை கணவர்கிட்ட. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க. நோ டிமாண்ட்.
ஒரு டிமாண்டும் இல்லை, சேவை செய்து கொண்டே இருந்தார். இப்போ என்ன ஆச்சு? அவங்களுடைய பணிவு, தேவகூதியுடைய பணிவு, எளிமை, சேவை மனப்பான்மை கர்தமரை கவர்ந்து. அப்போ கர்தமர் என்ன பண்ணார்? மனைவி கேட்காமலே அவர் உலகமே சுட்டி காமிக்கிறார், பல்வேறு கிரகங்களை சுட்டி காமிக்கிறார். அதுக்கப்புறம் கபில வாசுதேவர் குழந்தையாக தோன்றுகிறார். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் வேதகால வாழ்க்கை. வேதகால வாழ்க்கையில் கணவன் மனைவி மேலே பற்றுதல், கணவனுக்கு மனைவிக்கு வந்து கணவன் மேலேயோ கணவனுக்கு மனைவி மேலேயோ பற்றுதல் இல்லை. அவங்க இல்லற வாழ்க்கையில் அவன் கடமையை செய்து கொண்டிருந்தார். கபிலதேவர் குழந்தையாக அவதாரம் செய்த உடனே கர்தமர் துறவரம் ஏற்றுக்கொள்கிறார். எப்போ ஒரு பொண்ணுக்கு பையன் பிறந்து விடுகிறதோ, ஒரு தாய்க்கு பையன் பிறந்துட்டா அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு அந்த மகன் தான் எல்லாமே. உரிய காலம் வரும்போது தந்தை ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் வேத கலாச்சாரம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனரப்பிரஸ்தம், சந்நியாசம். ஸோ பிரம்மச்சரிய வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை, அப்புறம் இல்லற வாழ்க்கை, இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை, அப்புறம் சந்நியாச வாழ்க்கை. 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கை. ஒரு குழந்தை வந்து குருகுலத்தில் போய் 5 வயசில் குருகுலத்துக்கு போவாங்க. குருகுலத்தில் போய் குருவுக்கு சேவை பண்ணி குருவிட்டு வேத மந்தங்களை கற்றுக்கொண்டு அந்த இளமை பருவம் வரும்பொழுது சில பிரம்மச்சாரிகள் குரு கூடயே தங்கி நைஷ்டிக பிரம்மச்சரியாக இருந்துருவாங்க, வாழ்நாளிலே கல்யாணம் செஞ்சுக்காமல் இருப்பாங்க. சில பிரம்மச்சாரிகள் இல்லற வாழ்க்கைக்கு வருவாங்க. ஆனால் அவங்க இல்லற வாழ்க்கைக்கு வந்தாலும் அவங்களுக்கு பயிற்சி இருக்குது குருகுலத்தில். அதனால இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. எப்படி? 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும், அப்போ 20 வருஷம். அப்போ இவருக்கு வந்து இந்த குடும்பத் தலைவனுக்கு 45 வயசு வரும்போது அந்த பையன் வந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்குவோம். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? மனைவியை கூட்டிக்கிட்டு கணவன் மனைவி 2 பேரும் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவோம். பிருந்தாவனம், ஹரித்வார், ரிஷிகேஷ், மாயாப்பூர், பத்ரிநாத், எவ்வளோ துவாரகை, எவ்வளோ புனித ஸ்தலம், ஜெகநாதபுரி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், காசி, கயா. இப்படி ஒரு 50 ஆண்டு காலம் ஆகும்போது தன் மனைவியை பிள்ளையிட்ட ஒப்படைச்சிட்டு கணவன் முழுமையாக சன்னியாசம் எடுத்து. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து 35 வயசுல கல்யாணமே பண்றாங்க. கலியுகத்தில் எல்லாமே தலைகீழ நடக்கும். 35 வயசுல கல்யாணம் பண்ணி அவருக்கு எப்போ குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆகுது. பெரும்பாலான மக்கள் ரிட்டையர்மெண்ட்டே விரும்புறதில்லை. அரசாங்கமே ஓய்வு கொடுக்குது, ஐயா நீங்கள் வேலை பார்த்தது போதும், ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கங்க. இவர் என்ன பண்ணுவார்? கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆனோடனே ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை வைப்பார். இதுதான் நடக்கும். இப்படி வாழ்நாள் முழுவதும் பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பெயர், புகழ், பதவி, சொத்து எல்லாம் வச்சு கடைசியில் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம், இறந்து போடும். மீண்டும் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இப்படி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் கர்தமருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு. கணவன் மனைவி எப்படி பகவானுக்கு சேவை செய்தார்கள். அதுக்கப்புறம் அந்த கபில வாசுதேவர் குழந்தையாக வந்தோடனே கர்தமர் மீண்டும் தவம் செய்வதற்காக காட்டுக்கு புறப்படுறார். அப்போது கர்தமருக்கு நன்றாக தெரிந்து விட்டது, பகவான் தான் தனக்கு குழந்தையாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பகவானிடத்தில் தன் பிரார்த்தனையை செய்கிறார். பாருங்க, தேவர்களின் தலைவரான பரமபுருஷர் பகவானாகிய விஷ்ணு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை கர்த முனிவர் புரிந்து கொண்ட பொழுது அவரை தனியிடத்தில் அணுகி வணக்கங்களை தெரிவித்து பின்வருமாறு பேசினார். என்ன பேசினாரு? கர்த முனிவர் கூறினார், ஓ தங்களுடைய தவறுகளால் இந்த பூவுலகத்தில் கட்டுண்ட நிலையில் இருக்கும் துன்பமடைந்த ஆத்மாக்களுடன் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த அண்டத்தின் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார். பார்த்தீங்களா, கர்தமர் அழகா சொல்லிட்டார். இதைத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்றார், துக்காலயம் அசாஸ்வதம், இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது, துன்பம் நிறைந்தது தான். அதனால இந்த ஜட உலகத்தில் சின்ன எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் 14 லோகத்தில் எங்கே போனாலும் குந்தா மீன்ஸ் துன்பம், வைகுந்தா மீன்ஸ் நோ துன்பம். வைகுந்தன்னா துன்பமே கிடையாது. ஆனால் இந்த பிரம்மலோகம் வரைக்கும் போனால் பிரம்ம புவனா லோகா,
புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜென்ம ந வித்தியதே. இந்த ஜட உலகத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் மீண்டும் பிறவி எடுக்கணும். ஆனால் என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டா பிறவி எடுக்க வேண்டியதில்லை. அப்போ ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷானு தர்ஷனம். பிறப்பு இறப்பு முதுமை நோய் எல்லாம் துன்பமே தரக்கூடியது. இந்த மாதிரி எல்லா கட்டுண்ட ஆத்மாக்கள் ஜட உலகத்தில் இருக்கிற நம்மை போல கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் துன்பத்தில் இருக்கிறோம். நம்மை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் அவதரிக்கிறார். கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் அவதரிக்கிறார். அப்போது பகவான் இந்த பூமியில் அவதரிக்கும் போது தேவர்கள்லாம் பேரானந்தம் அடைகிறாங்க. ஏன்னா தேவர்கள் பார்க்குறாங்க, ஏதாவது அசுரம் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன், காளையவனன், கம்சன், ஜராசந்தன், யாராவது வந்துக்கிட்டே. அதனால தேவர்கள் துன்பத்துக்கு ஆளாகும் போது அவங்க பகவான்கிட்ட முறையிட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ பகவானே, இந்த மக்கள்லாம் அவங்க தர்மத்தை ஒழுங்காக பண்ண முடியல, அசுரங்கள் அதிகமாயிட்டாங்க, பூமி பாரமாயிடுச்சு, மக்கள் நிம்மதியாக இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அவதாரம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுங்க. ஓ ஆபத் பாண்டவா, அநாத ரக்ஷகா, கோவிந்தா, கிருஷ்ணா, வாசுதேவா, எப்படியாவது அவதாரம் பண்ணுங்க, நீங்கள் வருவீங்களா அப்படின்னு தேவர்கள் காத்து தவம் இருக்காங்க. அப்போது தேவர்கள்லாம் காத்து தவம் இருக்கும்போது பகவானும் தேவர்களை காப்பதற்காக இந்த பூமியில் தோன்றுகிறார். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவே நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். இந்த தர்மஸ்தாபனம்னா என்னது? தர்மஸ்தாபனம்னு சொன்னால் பக்தி தொண்டு. ஏன்னா அதுதான் உயர்ந்த தர்மம், பரோ தர்மம். எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதை விட்டு விலகிறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் வந்து பக்தி பாதை விட்டு விலகி அதர்ம பக்கம் போகிறாங்களோ அப்போ பகவான் அதை சரி பண்ணுவார், யுகந்தோறும் அவதரிப்பார். திரேதயுகத்தில் ராமச்சந்திர பிரபு, ராம் லக்ஷ்மண், அப்புறம் துவாபர யுகத்தில் கிருஷ்ண பலராம். அடடா, கலியுகத்தில் வரவே இல்லையே. கலியுகத்தில் இறுதியில் தான் கல்கி அவதாரம் வரதா சொல்லியிருக்கேன். இப்போ கலியுகத்தில் பகவான் அவதாரமே இல்லையா? உண்டு, அவதாரம் உண்டு. ஆனால் அந்த அவதாரம் தன்னை மறைத்து கொள்கிறார் பகவான். அதுதான் பிரபுபார் வந்து பொருளுரையில் அழகாக சொன்னார். பகவான் வந்து 3 யுகத்தில் தான் நேரடியாக அவதரிக்கிறார். த்ரியுகா. நீங்கள் ஹரித்வார்லேருந்து பத்ரிநாத் போகிற வழியில் திரியுக் நாராயணா டெம்பிள், த்ரியுகா. 3 யுகத்தில் மட்டும்தான் பகவான் டைரக்டாக அவதாரம் பண்ணார். சத்தியுகம், திரேதாயுகம், தாப்பரை 3 யுகத்தில் பகவான் நேரடியாக அவதாரம் பண்ணார். கலியுகத்தில் என்ன பண்ணுவார்? அவர் அவதரிப்பார், தன்னை மறைச்சிக்குவார். பகவான் தான், ஆனால் பக்தனாக வந்துடுவார். ஏன் பகவான் பக்தனாக வந்தார்? பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக, பக்தியை ஸ்தாபனம் செய்வதற்காக. அதனால தான் சைதன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துக்கான அவதாரம். ஆனால் பெரும்பாலான பேருக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்து கிளாஸில் வந்து ஒரு 34-35 பேர் இருக்கிறோம். நம்மளை இஸ்கானில் வராமல் இருந்திருந்தா நமக்கு சைதன்ய மகாபிரபு யாருன்னு தெரியுமா? இஸ்கானில் ஒருவேளை நம்ம வரல அப்படின்னா நமக்கு சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரியுமா? தெரியவே செய்யாது. கௌடிய சம்பிரதாயத்தில் வந்ததுனால தான் நமக்கு சைதன்ய மகாபிரபு யாருன்னு தெரியும், பகவானுடைய அவதாரம். இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான மக்களுக்கு சைதன்ய மகாபிரபு யாருன்னே தெரியாது. என்கிட்ட ஒரு நாள் ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் புத்தகம் எடுத்துன்னு வந்தா. ஸ்கூல் புத்தகம் எடுத்துன்னு வந்து, பிரபு எங்கள் புக்கில் சைத்தன்ய மகாபிரபுடைய படம் போட்டிருக்குன்னா. நானும் அந்த புக்கை வாங்கி பார்த்தா அவர் வந்து ஒரு யோகி அல்ல ஒரு துறவி, அந்த காலத்தில் வாழ்ந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தை பரப்பிய ஒரு சாது, ஒரு சன்னியாசி அப்படின்னு போட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு? தெரியாது. அப்போ எப்படி தெரியும்? பகவான் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? தூய பக்தர்களுக்கே பகவான் தன்னை வெளிப்படுத்துவார்.
பகவான் தன்னை மறைச்சின்றார். கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணப்போ அவர் தன்னை மறைச்சின்றார். ஆனால் ரூபகோஸ்வாமி கண்டுபிடித்து விட்டார்னு பிரபா சொல்றார். ஏன்னா ரூபகோஸ்வாமி சைதன்ய மகாபுரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், சைதன்ய மகாபுரால் சக்தி அளிக்கப்பட்டவர். அதனால ரூபகோஸ்வாமி கண்டுபிடித்து விட்டார். ரூபகோஸ்வாமியும் சனாதன் கோஸ்வாமி சைதன்ய மகாபுருடைய தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்கரிக்கும் போது ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்கிறாங்க. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விசே நமக. நமோ மகாவதன்யாய. எவ்வளவோ கருணை வாய்ந்த அவதாரம் இந்த பூமியில் வந்திருக்கு. ராமர், நரசிங்கர், வராகர், கிருஷ்ணர், பலராமர், எவ்வளோ அவதாரங்கள் பூமியில் கருணையோடு அவதாரம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி கருணை வாய்ந்த அவதாரம் நாங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் கருணை கடல், கருணாவதாரம், கருணையே அவதாரமாக வந்திருக்கு. பகவான் வந்து கருணையை கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணுறாரு. கருணையே அவதாரமாக வந்து விட்டது பகவான் சைத்தன்யரால். சைத்தன்ய மகாபிரபு கருணையின் அவதாரம், கருணையே அவதாரம். நமோ கருணை கடல். ரொம்ப ரொம்ப கருணை. இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? இவங்களை விட கருணை வாய்ந்தவங்க. அதில் தான் ஒரு ஆச்சாரியர் பாடுறார், லோச்சன்தாஸ் தாக்கூர். பரம கருணா பாகுதுய் ஜனா நிதாய் கௌரச்சந்திரா. பரம கருணா, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, கருணையே ஆயுதமாக கொண்டு வந்தவங்க, கருணையே அவதாரமாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யுகத்தில் கிருஷ்ண பகவான் அவதாரம் பண்ணார். அவர் சுதர்சனம் எடுத்துன்னு வந்தார், சாரங்கம் எடுத்து வந்தார், ராமர் கோதண்டம் எடுத்து வந்தார், பலராமர் கதை எடுத்துன்னு வந்தார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே எடுத்துன்னு வரல, ரெண்டு கையை தூக்கிட்டு இருக்க. அப்போ இவங்க என்ன ஆயுதமாக கொண்டு வந்திருக்காங்க? கருணையே ஆயுதமாக கொண்டு வந்திருக்காங்க. நம் பரம கருணா பகுதுய், பரம கருணா பகுதுய் ஜனா நிதாய் கௌரச்சந்திரா சப அவதாரா சரசிரோமானி கேவல ஆனந்த கண்டா. எல்லா அவதாரங்களும் சிகரம் இவங்க ரெண்டு பேரும். சப அவதார சரசிரோமானி கேவல ஆனந்த. வெறுமனே சைதன்யமா அப்படி அவதாரம் வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறது தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. எல்லா துன்பத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? சைதன்ய மாப்பு சொல்ல, ரெண்டு கையை உயர்த்திண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுசிர்த விஸ்வாஸ் கோரி. பரம கருணா பகுதுய் ஜனா நிதாய் கௌரச்சந்திரா சபா அவதாரா சரசிரோமானி கேவல ஆனந்த கண்டா. போலோ ஹரி ஹரி தேக்கோ ஓரே பாய் திரிபுவனே நாய் ஏ மானோ தயாலு. இவங்களை விட கருணை வாய்ந்து யாரு? மூன்று உலகத்திலும் கிடையாது. முக்கே போலு ஹரி ஹரி, ரெண்டு கையை ஒருத்தண்டு ஹரி 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 ஹரி, அவ்வளோதான். ஜீவாத்மோட எல்லா துன்பமும் காணாமல் போயிடும். ஹரி என்ற இரண்டு எழுத்தை உச்சரித்து விட்டால், இரண்டு அக்ஷரம் ஹ ரி, ஹ ரி, இந்த ரெண்டு எழுத்தை உச்சரித்தா ஜீவனுடைய ஜீவாத்மனுடைய எல்லா துன்பமும், பிரச்சனைகளும், துயரங்களும், பயம், சோகம், அறியாமை எல்லாம் தொடச்சிடும். எல்லாம் கிளீனாக இருக்கும். எவ்ரி திங் இஸ் கிளீன். நேற்று வந்து போகி பண்டிகை, இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. எல்லா பக்தர்களுக்கும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகை என்ன பண்ணுவாங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினார். பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிச்சிடுவாங்க. பழைய வீட்டில் உள்ள பழைய பொருட்கள்லாம் போட்டு எரித்து வீட்டை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து க்ளீனாக. அது வந்து புற தூய்மை, வெளியில் சுத்தப்படுத்துகிறோம். அகம் தூய்மை எப்படி நடக்கும்? உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பொய்கர்வம், இதெல்லாம் மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சிருக்கிறோம். கால வரையின்றி நினைவு கெட்டாத காலத்திலேருந்தே ஜீவாத்மா இந்த அழுக்கு மூட்டையெல்லாம் இதயத்துக்குள்ளே வச்சிருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நிறைய அழுக்கு மூட்டையை வச்சிருக்கிறோம். இதை கொளுத்தணும்.
இந்த அழுக்கு மூட்டை ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எடுத்து வெளியே போடணும், கொளுத்தி விடணும். அப்போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அதனால தான் இப்போ மார்கழி மாதம் நடந்தது இல்லையா, இது மார்கழி முடிஞ்சு தை வந்துருச்சு. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடுறாங்க, தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயில போட்ட பஞ்சு தூசா போயிடும். அந்த மாதிரி ஹரிநாமத்தை சொல்ல சொல்ல இதயத்தில் இருக்கும் அழுக்கு மூட்டையெல்லாம் எரிந்து சாம்ப பஸ்மமாயிடும். இதயத்தில் இருக்கிற அழுக்கு மூட்டையெல்லாம் எரிஞ்சு பஸ்மமாயிடும். அதுதான் போகி. அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை சூரிய தேவனுக்கு பொங்கல் நிவேதனம் பண்ணுவாங்க. சூரிய பகவான் சூரிய நாராயண். எல்லா கிரகத்துக்கும் ராஜா சூரியன். யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யக்ஞாகயா பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எல்லா கிரகத்துக்கும் ராஜா சூரியன். நீங்கள் ஜோசியம் பார்க்க போனால், ஜோதிடம் போகிறாங்க இல்லையா, அஸ்ட்ராலஜி, அதில் சூரியனை சுற்றி எல்லா கிரகமும் இருக்கும். சூரியன் தான் நடுவில் இருக்கும். இன்றைக்கி மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் பொங்கல் பண்டிகை, நார்த் இந்தியாவில் மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி. ஸோ மகர ராசி. சூரியன் ஒரு மாதம் ஒரு வீட்டுக்கு மாறுவார். வீடு மாற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம வீடு மாற்றுற மாதிரி அவர் வீடு மாற்றிக்கிட்டே இருப்பார். சூரிய தேவன் ஒரு மாதம் ஒரு ராசிக்குள்ளே நுழைவார். அது நுழைவு பெயர்வது, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்வது தான் சங்கரமனா, சங்கராந்தி. சங்கரா மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர், மாறுவது. ஒரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். கும்பத்திலேருந்து மேசத்துக்கு போவார், மேசத்துலேருந்து மிதுனத்துக்கு வருவார், மிதுனத்துலேருந்து தனுசுக்கு போவார். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ மாதம் மாறுறாரு. ஒரு மாதம் தனுசு ராசிக்கு போவார், ஒரு மாதம் இந்த 12 ராசி இருக்குது, 12 மாதமும் 12 ராசிக்கு போய் ட்ராவல் பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சூரிய தேவன் 12 மாதம் 12 ராசிக்கு போவார். அப்போ 12 மாதம் சூரியன் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதில் இந்த மாதம் எவ்வளோ சிறப்புன்னா, இது மகர சங்கராந்திங்கிறது உத்தராயண காலம். தேவர்கள்லாம் பகவானை வர்ஷிப்ப பிரம்ம முகூர்த்தம். இப்போ இந்த உத்தராயண காலம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அவங்க பகவானை புருஷ சூத்தகம் நாராயண சூத்தம்லாம் சொல்லி அவங்க பகவானை வழிபடுவாங்க. அதனால மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே, ரொம்ப மங்களமான தினம் மகர சங்கராந்தி. சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிற, சூரிய தேவன் மகர ராசியில் இடம்பெறுவது மகர சங்கராந்தி உத்தராயண காலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான. அதை ஒரு ஊர்களில் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. அப்போ தென்னிந்தியாவில் புதிய அரிசி, ஏன்னா தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. இப்போ தை மாதம் அறுவடைனா எப்போ விதை போட்டாங்க? யாருக்காவது தெரிஞ்சால் கை தூக்குங்க. விவசாயி யாராக இருக்கீங்களா? தை மாதம் அறுவடை பண்ணால் அப்போ எப்போ விதை போட்டிருப்பாங்க? ஆடிப்பட்டம் விதை விதிப்பார்கள். ஆடி மாதம் விதை போடுவாங்க. எஸ், ஆடி மாதம் விதை போட்டால் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை 6 மாதம். இதில் 4 மாதம் மழைக்காலம். அதனால தானியங்கள்லாம் நல்லா வளர்ந்து ஆடி மாதம் விதை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் களையெல்லாம் பறித்து அப்புறம் மழையெல்லாம் பெஞ்சு தானியங்கள்லாம் நல்லா வளர்ந்து தை மாதம் அறுவடை. அப்போ அறுவடை செஞ்ச உடனே இந்த தானியம் என் பிளேட்டில் ஒரு சாதம் இருக்குது, இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குன்னா எப்படி வந்தது? சூரிய தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நீர், நிலம், நெருப்பு, காற்று, பஞ்சமகாபூதங்கள். நிலம் இல்லைன்னா தானியம் வருமா? நீரின்றி அமையாது உலகு. மழை இல்லைன்னா எப்படி வாழ முடியுமா? உணவில்லைன்னா வாழ முடியுமா? அன்னாத் பவந்தி பூதானி, கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ. நம்ம தானியத்தை நம்பி தான் இருக்கோம். அரிசி, கோதுமை, பருப்பு. இது எப்படி விளையுது? பர்ஜன்யா தன்ன, மழை பெய்வதனால. மழை எப்படி பெய்யும்? யாராவது மேலே மோட்டர் வச்சு தண்ணி விடுறாங்களா என்ன? யாரும் மேலே மோட்டரெல்லாம் வச்சு தண்ணி விடல. மேலே போரெல்லாம் போட முடியாது. நிலத்துல தான் போர் போடும், மேலெல்லாம் போர் போட முடியாது. அப்போ எப்படி தண்ணி வருது?
யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. யாகங்கள் செய்வதால் மழை பெய்யும். அப்போ பிரபுபார் எழுதுறாரு அந்த ஸ்லோகத்தில் 3ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகம் பொருளுரையில் பிரபுபா எழுதியிருக்காரு, குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறையை போக்க வேண்டுமானால் ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் ஜப யஜ்ஞம். இந்த ஜபத்தை யாகமாக செய்ய வேண்டும், சங்கீர்த்தனத்தை யஜ்ஞமாக செய்ய வேண்டும். அதை சொல்லிக் கொடுத்தா பகவானே சைதன்ய மகாபிரபு வந்தார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகே சுமேதசா. சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணுறதுக்காகவே பகவான் ஸ்தாபனம் பண்ணுறதுக்காகவே பகவான் சைதன்ய மகாபிரபு அவதரிச்சார். அதனால பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் செஞ்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணால் இதுதான் பொங்கல் பண்டிகை கரெக்டாக செலிப்ரேட் பண்ணி, ரைட்? அப்போ இன்றைக்கி பக்தர்கள்லாம் பொங்கல் செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பீங்க, சாண்டிங் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி பக்தர்கள்லாம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் கொஞ்சம் நெஞ்சம் மழையாவது பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இன்னைக்கு பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால தான் இந்த மழையாவது பெய்யுது, இல்லாட்டி இந்த மழையும் கிடைக்காது. அதனால இங்கே ரொம்ப அழகான வர்ணனை. இந்த பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்திரி அன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் கர்தம் முனிவர் பகவான் எப்படி தரிசனம் பண்ணார், பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு, தேவர்கள்லாம் எப்போ மகிழ்ச்சி அடைகிறாங்க, இந்த உலகத்தில் எப்போ மகிழ்ச்சி நிரந்தரமாகும், எப்போ மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியும், பக்தி தொண்டு செஞ்சாதான், பகவானுடைய நாமத்தை சொன்னாதான் பக்தி தொண்டு. அதுதான் வியாசதேவர் பாகவத்தில் சொல்கிறாரு, யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபூருஷே பக்தில் உற்பத்ததே பும்ச சோக மோக பயாபக. இந்த மக்கள் கலியுகத்தில் மக்கள் இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தொந்தரவாளாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் தொந்தரவு. ஒன்று சோகம், எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அறியாமல் என்ன செய்யணும் தெரியாது. இல்லை பயம், இதாகிடுமோ அதாகிடுமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ. ஏதோ ஒரு வகையில் பயம் பிடிச்சிருக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் கவலை பிடிச்சிருக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் அறியாமையில் முட்டாள்தனமாக எதாவது பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்துலாம் வெளியில் வரணும், பயத்துலேருந்து வெளியில் வரணும், தேவையில்லாத கவலையிலேருந்து வெளியே வரணும், அறியாமையிலேருந்து வெளியில் வரணும். என்ன பண்ணணும்? யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே. பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்க வேண்டும், பாட வேண்டும், ஜபிக்க வேண்டும். அந்த பக்தியின் மூலமாக ஒருவர் இதெல்லாம் கடந்து வரும். சோகம் மோகம் பயம் எல்லாம் போயிடும். அதனால் இப்போ கபில தேவர் பகவான் அவதாரம் பண்ணனால இங்கே கர்தமர் சொல்கிறாரு, நீங்கள் அவதாரம் பண்ணனால இப்போ தேவர்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா உங்கள் அவதாரத்தினால நீங்கள் மீண்டும் பக்தியை ஸ்தாபனம் பண்ணுவீங்க, எல்லாரும் பக்தியை பயிற்சி பண்ணி உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க. அதனால் பிரபுபாடைய கருணையால் தான் இன்றைக்கி நம்ம கபில தேவருடைய அவதாரத்தை பற்றி படிக்கிறோம், சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பற்றி படிக்கிறோம், நாம ஜபம் பண்ணுறோம். இதெல்லாம் பிரபுபாடைய காரணமற்ற கருணை. அதனால் பிரபுபாடைய திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் நிறைவடைகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி